ஆக்சுவலா நான் வரும்போது நினைச்சேன் சரி ஏதோ சின்ன சந்தையா இருக்கும்னு நினைச்சேன். மொத்தம் எத்தனை மாடு வந்திருக்கு சந்தையில? ஆடு ஒரு 1000 மாடு. 1000 மாடு வந்திருக்கும். அது தாண்டி எருமைகள்லாம் வந்திருக்கு இந்த சந்தையில, அதையும் கவர் பண்ணுவோம். சரிண்ணா, இந்த எருமை எவ்வளவு சொல்றீங்க? இது 1.25 சொல்றேங்க. வேற என்ன பண்ணீங்க? கொம்பளி இருக்கு, வேற வேண்டிய என்ன பண்ணுவீங்க? வேற ஒண்ணு இதே தொழில வேற என்ன பண்ண பாருங்க, இதை வச்சு பழம் ஓடி இருக்கிறோம். வெல்கம் டு யாமா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய சந்தையான கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். போன வீடியோல நம்ம வந்து ஃபுல்லா நாட்டு மாடு கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா சிந்து மாடையும் HF அந்த மாதிரி இருக்கு, கிராஸ் பிரீடு எல்லா மாடையும் கவர் பண்ணுவோம். அது தாண்டி எருமைகள்லாம் வந்திருக்கு இந்த சந்தையில, அதையும் கவர் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடுங்க. ரெட் சிந்தி, சிந்து மாடு, HF, ஜெர்சி மாடு, ஜெர்சிலே கிராஸ், சிந்து கிராஸ், இது மாதிரி ஒரு வகையா அடிக்கிட்டே போலாம். இது நம்மளே பேசுறதை விட யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. வணக்கம், நான் எங்க வந்து? வணக்கம், மணப்பாறை. மணப்பாறையாண்ணா? சொந்த ஊர்ல மணப்பாறை. நீங்க எத்தனை மண்டா கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வரல, வாங்க வந்தோம்னே. ஓ, வாங்க வந்தீங்களா? இது வாங்கின மாடா? என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 95 வாங்கினோம்னே. 95ஆண்ணா? எத்தனை மாசம்? நான் கண்டு போல 5 நாள் ஆகும்னே. 5 நாள்ல கண்டு போட்டோம். எத்தனை எவ்வளவு கறவை இருக்குன்னு சொல்லிருந்தாங்க? 20 லிட்டர் கறக்குன்னு சொன்னாங்கண்ணே. 20 லிட்டர் கறக்குன்னு சொல்லிருந்தாங்களா? சரி சரி சரி. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? முன்னாடி இல்ல, வந்திருக்கீங்க? முன்னாடி நாங்க வார வாரம் வந்துட்டு இருக்கீங்களா? சரி, யார் நீங்களே தான் வாங்குனீங்களா இல்ல யாராவது எல்லாம் பேசி கொடுத்தாங்க? இல்ல, ஆளு எங்க மாமா இருக்கிறாங்க. சேர்ந்த மாடு 5 மாடு வாங்கினா. சரி சரி. 5 மாடு வாங்குனீங்களா? 5 மாடு என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? எல்லாம் மாடு ஒவ்வொரு மாடு பொறுத்துனே. சரி சரி. என்ன பண்ண மாதிரி ஏதாவது சேல்ஸ் தான். இப்போ இங்க இருந்து 5 மாடு வாங்கிட்டு போய் மணப்பாறையில மணப்பாறை வாங்குவோம், அங்க லோக்கல்ல வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட எப்போதும் வாரம் ஒரு 30-40 மாடு. நீங்க வியாபாரி மாதிரியா? வியாபாரி தான். சரி சரி. நான் மாடு நல்ல ரேட்டுக்கு நல்ல மாடு வாங்குவோம். 4 புள்ள 6 புள்ள. 6 புள்ள 2000. சரி, 95 பரவாயில்ல மாடு. பரவாயில்ல, கலருக்கு தானே காசு. அதான் சொன்ன மாதிரி கலர் கூட தான், ஆனா கலருக்கு தான் காசு. சரி சரிண்ணா. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 2000. சரி, எத்தனை புள்ள போட்டுருக்கு? ஒரு கண்ணு தான் போட்டிருக்கு. இப்ப போட்டது 2வது கண்ணு. 6 புல்லு. ஓஹோ, சரி சரி. மொத்தம் எத்தனை மாடு வந்திருக்கு சந்தையில? ஆடு ஒரு 1000 மாடு. 1000 மாடு வந்திருக்கும். சரி சரிண்ணா. இப்போ சந்தை நிலவரம் என்ன எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் கடிசு தானே. கொஞ்சம் கடிசு. ஆமாண்ணே. மத்தபடி எல்லாம் ஆவரேஜ் தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஓவரா போயிட்டு இருக்கா? இன்னைக்கு கொஞ்சம் கூட, எப்போதும் இன்னைக்கு கொஞ்சம் கூட. இது சிந்து மாடு கொஞ்சம் சிந்துல கொஞ்சம் கிராஸ்ண்ணே. கொஞ்சம் கிராஸ். சரி சரிண்ணா. கரண் இந்த இது 20 லிட்டருக்கு மேல வரணுண்ணே. கேரண்டியா வரும். கேரண்டியா வரணுண்ணே. நம்ம வீட்டுல எப்போதுமே மாடு இருந்துகிட்டே இருக்கும். வளர்த்துறவங்களும் வந்து வாங்க எடுக்கலாம், வியாபாரியும் வாங்க கொடுப்போம். சரிண்ணா. இப்போ வியாபாரம் பண்றேன்னு சொல்றீங்க, மாடு நிறைய வச்சிருப்பீங்க. ஆமாங்கண்ணே. சரி, உங்களை கான்டாக்ட் பண்ண எப்படி கான்டாக்ட் பண்றது? போன் நம்பர் இருக்குண்ணே. 93 61 15 23 42. பேர் ரமேஷ் குமார். சரி சரிண்ணா. ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப வந்தீங்க? ஃபர்ஸ்ட் வரும்போது நான் வந்து கிட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா வந்துட்டு தான் இருக்கீங்க? நான் வந்து 5 வருஷம் எங்க தாத்தா முன்னாடி இருந்தாரு, அதுக்கப்புறம் மாமா. இப்ப நான் இந்த எத்தனை வருஷமா சண்டை நடந்துட்டு இருக்கு? இது இங்க வந்து இப்ப புது சந்தானே, பழைய சந்தை அங்க இருந்துச்சு. ஒன் சைடு இருந்தா இங்க மாத்தி எத்தனை வருஷம் ஆச்சு? இங்க மாத்தி ஒரு 4-6-7 வருஷம். அண்ணங்கிட்ட ஓரளவுக்கு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணிட்டோம். உங்களே யாராவது இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா மறக்காம அண்ணனை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா HF டைப் மாடுலாம் இருந்தது, அது ரேட்டு பேசிட்டு இருந்தாங்க. சந்தையில பாத்தீங்கன்னா மாடு கண்ணு போடுற பக்கத்துல எடுத்து இருந்திருக்காங்க போல. இங்க வந்ததுக்கு அப்புறமே மாடு கண்ணு போட்டுருச்சு. கண்ணு பால் குடிக்க தெரியாம மலை மோதிட்டு இருந்தது. அப்புறம் அண்ணன் தான் பிடிச்சி பால் கட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் பையன் சமத்தா குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்ததான் பாத்தீங்கன்னா எருமை பார்க்க வந்தாச்சு. ஒரு சைடு ஃபுல்லா எருமையே ஓரளவுக்கு இருந்ததுங்க. மாடை தாண்டி என்ன எருமை பார்க்கணும் இல்ல எருமை வளர்த்தணும்னா கூட நீங்க சந்தைக்கு வரலாம். அண்ணன் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா? அண்ணா நாங்க பெருந்தரைங்க. பெருந்தரா? சொந்த ஊரே பெருந்தரா? சரி சரி. அண்ணா எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்தாச்சு. இது பாருங்க, இது ஒன்று நிக்குதுங்க. சரி, அது பாருங்க, அது ஒன்று கேட்டு இருக்கிறாங்க. சரி சரி. அது 65. இது 1.25 சொல்றேங்க. சரி சரி. எருமை மாடு 2 தான் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. சரி சரி சரி. எவ்வளவு கரை வளனா இருக்கும்? இது 7 லிட்டர் கறக்கும். 7 லிட்டர் கறக்கும். கேரண்டியா 7 லிட்டர். சரி சரிண்ணா. மெயின்டெனன்ஸ்ல எப்படி என்ன பண்ணுவீங்க? மெயின்டெனன்ஸ் என்னங்க, சோளத்தட்டு, பாக்கி புல்லு. சரி சரிண்ணா. தவிடு வருத்தி கொட்டை, இடிக்க போவோம், அது போல இது போல அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. சொன்ன மாதிரி குழந்தையாட்டிங்க. யாரு வேணாலும் வீட்டுலாங்க. எத்தனை போட்டுருக்கு? அது முடி இது 3 போட்டிருக்குங்க. கண்ணு போட்டுருங்க. ஒரு 10-15 நாள் அவங்க கண்ணு போடுறது. இல்ல ஒரு 7 நிக்குதுங்க. மாடுங்கண்ணா? மாடு 3 மாடு நிக்குது. இது மாதிரி விக்கிறது ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா போன வீடியோல போடுவேன், யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா வர சொல்லுங்க. உங்க கான்டாக்ட் பண்ற மாதிரி தான் போன் நம்பர் மட்டும் சொல்லிடுறீங்களா? சரிங்க, அப்படி சொல்லிடுங்க. போன் நம்பர் வந்து 63 82 34 37 84. உங்க பேரு என்ன? சபரிங். பெருந்தல கரெக்டா இந்த இடத்துல பாவிக்கிறேங்க. வாங்கின எருமைகளா இருந்தாலும் சரி, அது மாடுங்களா இருந்தாலும் சரி, வண்டியே முன்னாடி வர சொல்லி அங்க வச்சு ஏத்திட்டு போயிடுறாங்க. கொம்பு சீவரன்றது ஒரு கலை. அப்படிப்பட்ட கலை பண்றவங்ககிட்ட இப்ப கேட்டு தெரிஞ்சுப்போமே. வணக்கம் மேடம். இந்த கொம்பு சீவருக்கு எவ்வளவு ஆகும்? நீங்க எவ்வளவு வாங்கிட்டு இருக்கீங்க? மாட்டுக்கு 300 ரூபாய். மாட்டுக்கு 300 ரூபா. நீங்க சந்தையில மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வெளியே பண்றீங்களா? வெளியே வியாபாரி கூட்டா போய் எடுப்பீங்களா? சரி சரிங்க. மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுப்பாரு. சரி சரிங்கண்ணா. எப்படின்னா கொம்பு செய்யறது எப்படின்னா? இது நம்ம நகை வெட்டுற மாதிரி தானுங்க. அளவா கட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உரிச்சு எடுக்கணுங்க. கொஞ்சம் ஏன் வந்தாலும் கொஞ்சம் காயம் பட்டுரும். சூதானம் எடுக்கணும்.
இப்படி தட்டி பார்த்தா நமக்கு தெரியும் இவ்வளவு கொம்பு வளர்ந்துருக்குது, இவ்வளவு வளர்ச்சி இருக்கு. இப்ப இவ்வளவு தலை கட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து திருப்பி நம்ம அதே மாதிரி பழையபடி கொம்பு போனோம் கொம்பு எதுனாலும் ஊன் போயிடும், ஊன் பட்டுரும் வந்துடும். இது கொம்பு எதனால செய்ய விடுவாங்க? இது மாடு ஒரு அழகுக்காக தானுங்க. மாடு வந்து நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல மாடு கொம்பு அதிகமாக மாடு தீனி அடிக்காது. மாடு அசப்போட்டு நின்று இருக்கும். கொம்பு எடுத்த மாடு நல்லா சீர நல்லா தீனிகளை எடுக்கும். இதெல்லாம் யாரும் இருக்காங்க? ஆமா. இப்ப கொம்பு சீவணும் இந்த ஈரோடு சைடு யாரும் கூப்பிடுறாங்க, ஒரு 5 மாடு இருக்கு 6 மாடு இருக்குன்னா வந்து எடுத்து கொடுப்பீங்களா? நம்ம குழப்பே தானுங்க. எங்க கூப்பிட்டா நம்ம 10 ரூபா சம்பாதிக்க ரொம்ப செஞ்சுதானுங்க. நம்ம குழப்பே தானுங்க. சந்தையில எத்தனை வருஷம் அந்த மாதிரி கொம்பு செய்யிட்டு இருக்கீங்கன்னா? அது ஒரு 10-20 வருஷமா எடுத்துருக்கு. 10 வருஷம். ஆமா. இது மாதிரி மாட்டுக்கு மட்டும் தான் எடுப்பீங்களா இல்ல எருமைக்கு எடுப்பீங்களா? எருமையில எடுப்போம், ரேஸ் மாடுக்கு எடுப்போங்க. ரேஸ் மாடுக்கு எடுப்போங்க. இந்த ரேங்களா மெயின் எடுப்போங்க. அந்த பக்கம் இந்த ஏரியா பக்கம் பொள்ளாச்சி சைடுல பொள்ளாச்சிங்க. அந்த ஏரியாங்கிறது வந்து ரேஸ் மாடு அதிகம். அதுல இந்த ஆனமலை நம்ம ரேஸ் மாட்டுக்கு அதிகமா எடுப்போங்க. ஜல்லிக்கட்டு மாடு நமக்கு மதுரை உணவு கூப்பிடுவாங்க. அது ஒரு தைப்பொங்கல் டைதல் உடம்புனா அலங்கார மாடு, ஜல்லிக்கட்டு அலங்கார மாடுக்கு போகும். எல்லா மாட்டுக்கும் எல்லா மாடு கொம்பு எடுப்போம். வேற என்ன பண்ணீங்க? கொம்பு எடுக்கிறது வேற வேண்டிய என்ன பண்ணுவீங்க? வேற ஒண்ணு தொழில வேற என்ன பண்ண பாருங்க. இதை வச்சு பழம் ஓடி இருக்கிறவங்க. எத்தனை வருஷமா நம்ம தொழில் செய்றீங்க? ஒரு 25 வருஷம் செஞ்சிருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல அப்பா கூட்டி பழகி விட்டாருங்க. கத்துக்கிட்டீங்க? அப்படியே கத்துக்கிட்டீங்க. இப்ப பையனுக்கு பழகிட்டு இருக்கேன். அவரு வேற வேலைக்கு போயிருக்காரு, தம்பிக்கு பழகிட்டு இருக்கேன். சரிண்ணா. இதை நம்பி என் குடும்பம் ஓடிட்டு இருக்குதுங்க. 10 ரூபா சம்பாரிச்சு. ஆமாங்க. என்னென்ன வச்சு எடுப்பீங்க? எதை வச்சு எடுப்பீங்க? அப்புறம் வேற என்ன வச்சு எடுப்பீங்க? ஜாமான் இருக்குதுங்க. அதாவது ஜாமான்களை வச்சிருக்கோம். ஒரு பொருள் எது இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி அமைச்சு சொல்லிருங்க. இது வந்து கொம்பை இப்படி கட் பண்றதுங்க. இப்படி கொம்பை கட் பண்றது. அப்புறம் இந்த மாதிரி இருக்குமா, இதை வந்து இந்த கத்தி வச்சு சைடு பூரா செதுக்கி பழைய வழி செதுக்கி அப்படி பழைய வழி அதே மாதிரி கொண்டு அப்புறம் ராய் விடுறோம். ஓ, இது அதுக்கப்புறம் இதை போட்டு ராவுறோம். ராவி இந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி என்ன பண்றோம், இந்த தவிட்டு இருக்கும். சரிங்க. இதை வச்சு நம்ம இப்படி பாலிஷ் பண்றோம். பாலிஷ் பண்ணி மாடு அந்த பெயிண்ட் இல்லாம பினிஷிங் கலரும் தெரியும். கலர் கொம்பு இந்த பெயிண்ட் எல்லாம் நீட்டா எடுத்துட்டோம் மாத்தா வேலை செய்யறது பினிஷிங் நல்லா வரும். சரிங்க. இப்படி செஞ்சு இதுங்கண்ணா. இது வந்து இப்படி சிறுமா இப்படி போட்டு உரிக்கிறது. ஓ, அப்படி மேல இப்படி மேல. ஆமா, இப்படி போட்டு இப்படி உரிக்கிறது, பிச்சு எடுக்கிறது. இப்படி பிச்சு எடுத்துக்கலாம். இதா இருக்கு. அந்த காலத்துல செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப நீங்க செய்றீங்க. புதுசா வந்து செய்யறவங்க எல்லாம் கஷ்டம். யாரும் இந்த தொழில்லாம் அது அப்படியே கஷ்டம். அது கொஞ்சம் வந்தோம்னா பிளட் வந்துடும், கைகள் நடுக்கமாயிரும். அது அந்த நுணுக்கமா இப்படி தட்டி பார்த்தோம்னா தெரியும். அது இப்ப இந்த காலத்துல செய்யறதுக்கும் ஆள் இல்ல. ஆமா, அப்படியே அழிஞ்சு போற தொழில். அந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களே இல்ல. இப்போதைக்கு ஏதோ எங்க அப்பா தாத்தா காலத்துல செஞ்சவங்க. அதுக்கப்புறம் நான் பழகிருக்கேன். என்னோட தலைமுறைக்கு என் பையன் பழகுவானா என்ன அப்படிங்கிறத தெரியல. கஷ்டம். அவன் படிச்சு வெளியே போகதான். ஆமா, அவன் படிச்சு வெளியே போற வழிக்கு தான் பார்ப்பான். ஆனா இந்த தொழில வந்து வேலை செய்யலாம் பெனிஃபிட் இருக்குது. ஆனா அவன் அதை செய்வானா செய்ய மாட்டானா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னையோட தலைமுறையில என்னோட முடிஞ்சு மாட்டிருக்குது. அவன் பையனை பழகிடம்னா போப்ப எனக்கு வேற வேலை இல்லையாப்பா அப்படிங்கிறான். நல்ல தொழில் இருக்குது இது. அன்னைக்கு எங்க அப்பா அடிக்கும் போது 50 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 3 ரூபா. வெறும் 3 ரூபா. ஆனா இது 7000 ரூபாய்க்கு 8000 கேக்குறாங்க. இப்போ இந்த பித்தாள பொருள்லாம் போட்டு செய்ய ஆள் இல்ல. இடத்துல எல்லாம் அடிச்சு ஒரு 50 வருஷம்லாம் இருக்குது அடிச்சு. அதான் அப்ப சொல்லுவாங்க காலத்துல அடிச்சது. இந்த பித்தாள பூன் போட்டு வெறும் 3 ரூபாய்க்கு தாத்தா அடிச்சிருக்காரு. அதான் அப்ப சொல்லுவாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டா என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு கைத்தொழில் சோறு போட பிடிக்கும் மாதிரி அப்பா தொழில் வச்சு நாங்க இப்ப பழகி செஞ்சுட்டு கான்டாக்ட் நம்ம மட்டும் சொல்லிருங்க. உங்களை யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு கூப்பிடுவாங்க. 97 89 75 80 23. சரி, நான் கான்டாக்ட் நம்பருங்க. உங்க பேருங்கண்ணா? பேர் ராஜாங்க. ராஜா. சரி சரிங்கண்ணா. முன்னாடி கூப்பிட்டா நீங்க வந்துருவீங்க. முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தகவல் கொடுத்தாலும் அது எந்த ஊரம் போயில தொழில் செஞ்சு கொடுத்துருவேன். சரி சரிங்க. சரி, ஓகே. நான் ரொம்ப